அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவங்க வெளியில வரும்போது அவங்களுடைய எண்ணம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கும்படியாக தேவாலயத்தை கட்டி முடிக்க வேண்டும். They were so eager to build the temple of God. அவங்களுடைய இருதயத்தின் ஏக்கம், எதிர்பார்ப்பு, எண்ணம் எல்லாமே எப்படியாவது தேவனுக்கென்று திருச்சபை கட்டப்பட வேண்டும். இது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஆனால் விடை வைக்கப்பட்ட பிறகு 1 வருடம் கழிந்தது, 2 வருடம், 20 வருடங்கள் ஆகி அவர்களால் தேவாலயத்தை கட்டி முடிக்க முடியவில்லை. எத்தனையோ முயற்சிகள் செய்கிறாங்க, ஆனா அவங்களால முடியல அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யறாங்க, அவங்க சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறார்கள். They tried their level best. அவங்க எவ்வளவோ முயற்சிக்கிறாங்க, ஆனால் முடியவில்லை என்று சொல்லும் போது அவர்கள் சோர்ந்து போன நிலைமையில, விட்டாய்த்து போன நிலைமையில, அவர்கள் விட்டு விட்டு போன நிலைமையில அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். அவர்களை தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிங்க. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யேசுசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து, செருபாபேலை பார்த்து, அங்கே யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? திடன்கொள், எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு திடன்கொள், காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அங்க ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த டிசப்பாயின்மெண்ட், சோர்வு என்பது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி நாம் சந்திக்கிற ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. பெரிய தேவனுடைய பக்தர்களாகிய மோசேயுடைய வாழ்க்கையில, எலியாவுடைய வாழ்க்கையில, அவர்கள் யோனாவுடைய வாழ்க்கையில என்ன செய்றாங்க? அவர்கள் சோர்ந்து போன ஒரு நிலைமையில, ஆண்டவரே நான் வாழ்வதை காட்டிலும் சாவதே நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த நேரங்கள் உண்டு. காரணம் என்ன? மோசே தன்னுடைய அந்த இஸ்ரவேல் மக்களை அவ்வளவு கடினப்பட்டு வழிநடத்தி வந்த போதிலும் அவர்கள் முறுமுறுத்தது நிமித்தமாக இவ்வளோ பெரிய வேலையை என்னால செய்ய முடியல ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வேலை, பொறுப்பு எனக்கு பெரியதா இருக்கிறது. இட் இஸ் டூ பிக் ஃபார் மீ, ஐ கேனாட் ஹேண்டில் திஸ், சோ லெட் மீ ப்ளீஸ் கில் மீ என்று சொல்லி அவன் மோசேயை ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு வேலை மிகுதியா இருக்கிறது, எனக்கு வேலை அதிகமா இருக்கிறது, என்னுடைய வேலை பலு மிகுதியா இருக்கிறதுனால என்னால முடியல ஆண்டவரே, நான் விட்டுறேன். இன்னும் எலியாவை பார்க்கும்போது என்ன செய்யறான்? அவனுக்கு விரோதமா இயேசுவில் வருகிறாள் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அவன் சோர்ந்து போய் அவன் சூரை செடிக்கு கீழாய் அமர்ந்து கொண்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே என்னை கொன்று போடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான மக்களை பார்த்து பயந்து போய் அநேக நேரங்களிலே சோர்வுக்குள்ளாய் கடந்து போகிறோம். யோனா அவன் நினைத்த விதமாய் காரியங்கள் நடக்கவில்லை. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் வாழ்வதை காட்டிலும் மரிப்பது நலம் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையில அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வேலை பளுவின் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் அமர்ந்திருக்கலாம். அல்லனா எனக்கு விரோதமாய், எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே, எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வராங்க, ஒருவேளை அதன் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். அல்லது நான் நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலையா, நான் எவ்வளவோ நான் நினைக்கிறேன் அது ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லும் போது சோர்வுற்ற நிலைமையில அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அதை அறிந்திருக்கிற தேவன் நம்மத்தில் இருக்கிற. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏக்கத்தோடு கூட அமர்ந்திருந்தாலும் சரி, எந்த தோல்வி மனப்பான்மையோடு கூட அமர்ந்திருந்தாலும் சரி, உங்களை அறிந்திருக்கிற தேவன் நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார். அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, திடன்கொள்,
காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. திடன்கொள், காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சோர்வை பார்த்து பயந்து போகாதே. சோர்வை மாற்றி அமைக்கிற தேவன், உன்னை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட 3 முக்கியமான காரியங்களை நாம் இங்க பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்? முதலாவதாக திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பிடித்து வைத்திருக்கிற அல்ல என்னை முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு என்னை தடை செய்து கட்டி வைத்திருக்கிற காரியத்தை விட்டு விட்டு நீ முன்னாடி போன்னு சொல்ற. ஹல்லேலூயா. The things that holds you, இந்த மாலை வேளையிலும் நான் முன்னேறி கடந்து செல்ல முடியாதபடிக்கு என்னை பிடித்து வைத்திருக்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. இந்த மாலை வேளையில அதை விட்டு உதறி விட்டு நாம் முன்னேறி கடந்து செல்லும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த கருமையான திருச்சபை மக்களாகிய நாம் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை நேரங்களில் ஏதோ ஒரு சில காரியங்கள் என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சில காரியங்கள் நான் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நல்லா தெரியும், இதனால தான் என் வாழ்க்கையில அந்த பிரச்சனை என்பது தெரியும். ஆனாலும் அந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நான் விட்டு விடாமல் ஏதோ ஒரு சில காரியங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேனே, அதை தேவன் விட்டு உதறி விடும்படியாய் நம்மை அழைக்கிறார். இந்த நாய்களை குளிப்பாட்டினீங்கன்னு சொன்னா, அந்த நாயை குளிப்பாட்டி நம்ம விட்ட உடனே அது என்ன தெரியுமா செய்யும்? உடனே வெளியில வந்த உடனே நம்ம அதை டவலை தேடி பின்னாடியே போயிட்டு இருப்போம். ஆனா அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணும்? நேரப்போ ஒரு உதறும். பார்த்திருக்கீங்களா? என்ன செய்யும்? அப்படியே ஒரு உதறும். என்ன மேல இருக்க தண்ணி எல்லாம் தெரிச்சு போற மாதிரி. இன்னைக்கு ஆண்டவர் அதே தான் சொல்றாரு. உன்னை பிடித்து வைத்திருக்கிற, உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற, நீ முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு உன்னை தடுத்து கொண்டிருக்கிற காரியத்தை நீ உதறி விடும்படியாக தேவன் இந்த மாலை வேளையில நம்ம அழைக்கிறார். அருமையானவர்களை, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த காரியம் என்னை பிடித்து வைத்திருக்கிறது? தேவன் விரும்பாத, நான் விரும்பி செய்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத நான் விரும்பி செய்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள், ஆண்டவர் எனக்கு அதனால தான் எனக்கு பிரச்சனை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏசாயா 1 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மிக அழகாக இஸ்ரவேல் மக்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி பேசுகிறார். பேசினது பிறகு என்ன சொல்றாரு? அப்பா, நீ தப்பு செஞ்சுட்ட, தப்பு செஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கிறதுக்காக நான் சுட்டி காட்டல, திரும்பி வா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கம் பேக், let us talk it over. பேசி தீர்த்துக்கலாம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நாம் தேவன் விரும்பாதபடிக்கு நாம் செய்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள் என் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதா இருக்கிறது. வேதத்திலே எரேமியா 5 அதிகாரம் 25வது வசனத்துல மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர விடாதிருக்கிறது. ஏசாயா 59 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, கர்த்தரின் பிரச்சனையில எனக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. நான் கேட்கிறேன் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர முடியாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாய் போகவில்லை. உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் இடையாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள், அல்ல உங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சி செய்தும் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள், காரணம் என்ன? என் வாழ்க்கையில நான் விரும்பி செய்கிற, நான் மறைத்து செய்கிற ஏதோ ஒரு சில தவறான செய்கைகள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மை நோக்கி பார்த்து சொல்லுகிற காரியம், அதை விட்டு விடு என்று சொல்லுகிறார். Live it away, live it. அதை விட்டு விடு என்று சொல்லுகிறார். இந்த மாலை வேளையிலும் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எது நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது?
எந்த பழக்கம் நம்மை பிடித்து வைத்திருக்கிறது? ஒருவேளை கணவனுக்கு தெரியாம, அல்ல மனைவிக்கு தெரியாம, ஒருவேளை பெற்றோருக்கு தெரியாம, ஒருவேளை நண்பர்களுக்கு தெரியாம, ரொம்ப நேர்த்தியா ஹைடெக்கா கூட நம்ம தப்பு